ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டு மீறதுக்கு போது காலை நீட்டிட்டு தலையில கையை வச்சுக்கிட்டு பேசாம படுத்துடு. ஷூட்டிங் முடிஞ்ச இடத்துலயே ஆர்டிஸ்டுக்கு டப்பிங் நடந்தா எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரீமில் பண்ணது. ஆன்லைன் எடிட்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி டைமில் ஆர்டிஸ்ட் ஷூட்டிங் கேப்பில் இருக்கும்போது முதல் நாள் எடிட் பண்ணுறத பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு செட்டப்பில் பண்ணோம். எக்யூப்மெண்ட் செட்டப்பே வந்து நம்ம ரியல் இமேஜ் கியூப் அவங்கள வச்சு பண்ணது. எக்யூப்மெண்ட்ஸ் வரதுக்காகவே கிட்டத்தட்ட 100 நாள் வெயிட் பண்ணேன். பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. மாடியில் இங்கேருந்து நான் எப்படி குளிக்கிறது? சாரிப்பா, 2Dயில் பார்த்த மாடி தெரியல. தம்பி, நான் 8GB கார்டா 16GB கார்டா ரெக்கார்ட் பண்ணினே கட் பண்ணாமல் பல்லாறு நடிச்சிருவேன். ஓகேவா? சல்லாறு பல்லாறு பஞ்சு டைலாக் நல்லா இருக்கா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு சம்பமூர்த்தி சார், இந்த 2 போட்டோல ஜாப்லியோட அம்மா யாருன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி அவங்க அம்மா தான் இவங்களை கூப்பிட்டு வருவாங்க, டாக்டர் தான் சொன்னாரு. இப்போ சொல்லுங்க, இதுல அவன் அந்த பொண்ணோட அம்மா யாரு? தோக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தோத்தா வருத்தப்படுவோம், ஆனா ஜெயிச்சா தானே கஷ்டப்படுவோம். ஜெயிச்சா தானே கிக்கு கிடைக்கும், அப்ப கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இதெல்லாம் கண்டென்ட்டா யூஸ் பண்ணிப்பல. மைக்கு முன்னாடி உட்கார சொல்லி பேச சொன்னா பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. பிகாஸ் I love dubbing. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, சார் நீங்கள் டப்பிங் பேசுகிறத பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, உங்கள் டப்பிங் ஸ்டூடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாக பண்ணல, ஏன்னா நமக்குன்னு ஒன்று இல்லை. இப்போது ஒரு புது விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம். லைக் ஷூட்டிங் ஒரு இடத்துல நடக்கும், டப்பிங் ஒரு இடத்துல நடக்கும். ஷூட்டிங்கும் டப்பிங்கும் ஒரே இடத்துல இருந்தால் அது ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா இருக்கேன். அப்படி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? கமான். வெல்கம் டு ரிலாக்ஸ் வாய்ஸ் ஓவர். வெளியிலேருந்து பார்த்தா கேரவான் மாதிரி இருக்கும், உள்ள இது நம்ம ஸ்டூடியோ. அண்ட் திஸ் இஸ் வாய்ஸ் ரோவர். ஓகே, இது என்ன ஸ்பெஷாலிட்டி? கம். அண்ட் தீஸ் ஆர் மை பாய்ஸ். திஸ் இஸ் கிஷோர், திஸ் இஸ் ராகுல். இந்த ராகுல் வந்து என்ன கோர்ட்டு படத்தில் வச்சு செஞ்ச ஒரு சவுண்ட் இன்ஜினியர். கிஷோர் வந்து என்னை கஷ்டப்படுத்தாமல் இப்போ வரைக்கும் என்ன, சரி நீ என்ன வச்சு என்ன படம் கடைசியாக ரெக்கார்ட் பண்ண சொல்லி என்னையுமே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது. கவின் வந்து இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் ஃபேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் வந்திருக்காரு. உட்காருங்க. பரவாயில்லையா, நிற்கிறியா? ஸோ இதுதான் வந்து எங்களுடைய சவுண்ட் இன்ஜினியர் ரூம், அதாவது கன்சோல் ரூம்னு சொல்லுவோம். ஷூட்டிங் முடிஞ்ச இடத்துலையே ஆர்டிஸ்ட்டுக்கு டப்பிங் நடந்தால் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரீமில் பண்ணது. ஏன்னா ஒரு ஷூட் முடிஞ்சதுன்னா ஒரு 30 நாள் 40 நாள் கழித்து எடிட் பண்ணி அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வேறு ஒரு இடத்துக்கு ஷூட்டிங்க்கு போயிடுவாங்க. அந்த டைமில் வந்து அவங்க டப்பிங்க்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் இப்போல்லாம் வந்து ஒரு லைட் ஆன்லைன் எடிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா நாளைக்கே எடிட் பண்ணதை பார்த்துடலாம். அந்த மாதிரி டைமில் ஆர்டிஸ்ட்டு ஷூட்டிங் கேப்பில் இருக்கும்போது முதல் நாள் எடிட் பண்ணுறத பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு செட்டப்பில் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால பண்ணது. ஸோ இதுதான் எங்களுடைய எடிட் ரூம். எந்த அளவுக்கு ஹைடெக்காக பிளான் பண்ணோன்னா லைக் இட்ஸ் எக்யூப்மெண்ட் செட்டப்பே வந்து நம்ம ரியல் இமேஜ் கியூப் அவங்கள வச்சு பண்ணது. எக்யூப்மெண்ட்ஸ் வரதுக்காகவே கிட்டத்தட்ட 100 நாள் வெயிட் பண்ணேன். அண்டு எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நான் சொல்கிறத விட என்னோடய பாய்ஸ் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தராக சண்டை போடாமல் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நம்மளோட கன்சோல் வந்து நாய்மனுடைய MT48 கன்சோல். இதில் வந்து பார்த்திங்கன்னா டால்பி வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டீரியோ மிக்ஸ் பண்ணலாம். 5.1 7.1 டால்பி அட்மாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, தேட்டரிக்கெலாம் இருக்கும்ல. 8.1 9.1 அதெல்லாம் இல்லையா? அதே மாதிரி ஸ்பீக்கருமே வந்து நம்ம ஒரே ஃபேமிலியாக போயிட்டோம். மைக்கு, ஸ்பீக்கர், கன்சோல் எல்லாமே ஒரே ஃபேமிலியாக போயிட்டோம். நாய்மன் ஸ்பீக்கர், நாய்மன் கன்சோல், நாய்மன் 103 மைக்கு, ஷார்ட் கன் வந்துட்டு நம்ம
ஜெனைசரோடைய 8050 வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது டில்ட் பண்ணாலும் டேர்ன் லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் பண்ணாலும் இதோட காலிப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக காலிப்ரேட் ஆகிக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து காலிப்ரேட் பண்ணி வச்சுருக்கோம், இது ஆட்டோமேட்டிக்காக காலிப்ரேட் ஆகிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்க்ரீன் வந்துட்டு டூல் மானிட்டர் வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக டப்பிங் ஸ்டுடியோ இருக்குது அப்படின்னா இப்போ மிக்சிங் ஷூட்டில் தான் இப்படி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு பக்கம் விண்டோ எடிட் விண்டோவும் இன்னொரு பக்கம் பிளக்கின்ஸ் வைக்கிறதுக்காக சைடு விண்டோவும் வச்சுருப்பாங்க. நம்ம டப்பிங் ஷூட்லேயுமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு நம்ம இங்கேயே மிக்ஸ் பண்ணுற மாதிரி. கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லுன்னு சொன்னது எவ்வளவு தப்பு. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நல்லா சொன்னா. அடுத்து தம்பி நம்ம டப்பிங் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் பத்தி சொல்லு. நம்ம வந்து இப்போ வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம்னா ப்ரோடூல், அதாவது ஆவிடோட ப்ரோடூல்ங்கிற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை டெக்னிக்கலாக சொன்னா எல்லாருக்கும் எவ்வளவு பேருக்கு புரியும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. அதனால அதை பத்தி நம்ம சொல்ல போறது அதை பத்தி சொல்ல போறது இல்லை. நம்ம டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம். சரி, இப்போ உள்ள மைக் வாய்ஸ் ரூம் போய் காட்டிடுறியா? ஓகேப்பா. ஒரு கேரவன் ஷூட்ல போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. நீங்க வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு டப்பிங் ஸ்டுடியோ மாதிரியான அக்வாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கோம். இதில் தான் உட்காந்து இப்படி டப்பிங் பேச வேண்டியதான். ஒரு பயங்கரமான இன்புட் கொடுத்து ஒரு கேரவனில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செட்டப் இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. Meanwhile, உள்ள ஒருத்தன் போன ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்துக்கிறான். இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுறதோட ரொம்ப நேரம் ஏதோ பேசுறியா? என்ன பேசுறீங்க? கட் பண்ணி மாட்டேஜில் போடணும். என்ன மாட்டேஜ்ல போகணும்? சார் வந்து ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட். சரி, ஸோ சாரோட அறிவுப்படிதான் இந்த ஸ்டுடியோ நாங்கள் டெவலப் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சரி, உண்மையிலே இன்னொரு விஷயம் நான் இது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ரிலாக்ஸ் கேரவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அருணாச்சலம் சார் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு 100 days ட்ரீம் ப்ராஜெக்டாக இது நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரிலாக்ஸ் வாய்ஸ் ஓவர் சொல்லு. ரிலாக்ஸ் வாய்ஸ் ஓவர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நக்கல்யா அவனுக்கு. நான் ஒரு டப்பிங் பேசினா ஏன் இவ்வளோ ஜாலியாக இருக்கும், ஏன் இவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பமே வேணாம், வாங்க ராசா இந்த 2 பேர் இருந்தாங்கன்னா எனக்கு ஃபுல் ஃபன்னு தான் இருக்கும். சீரியஸாக எதாவது பேசணும், சீரியஸாக எதாவது பண்ணணுங்கும் போது இவனுக்கு எதாவது சீரியஸாக பேசி என்னை காமெடி ஆக்கி விட்டுருவானுங்க. கோர்ட்டு படத்துலலாம் இவன் என்னை வச்சு செஞ்ச விதம் வந்து, சார் அந்த ஆர்டிஸ்ட்டு அப்படி பேசலை சார், சரிப்பா நான் என்னப்பா பண்ணோம், இப்படி பேசுங்க சார்னு என்னை வச்சு செஞ்சான். பட் தேங்க்ஸ்ரா, கோர்ட் நல்லா வந்ததுக்கு சவுண்ட் இன்ஜினியரான ராகுல் காரணம். அண்டு கிஷோர் வந்து கொஞ்சம் நல்ல பையன், அவ்வளோ கஷ்டப்படுத்த மாட்டான், சாஃப்டா சார் ரெக்கார்ட் பண்ணிப்பான், நல்ல பையன். அண்டு போத் ஆர் சூப்பர் டெக்னீஷியன்ஸ். அம்மமூர்த்தி சார், இந்த 2 ஃபோட்டோவில் ஜாப்லியோட அம்மா யாருன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். வாரத்துக்கு 2 வாட்டி அவங்க அம்மா தான் இவங்களை கூப்பிட்டு வருவாங்கன்னு டாக்டர் தான் சொன்னார். இப்போ சொல்லுங்கள், இதில் அவங்க அந்த பொண்ணோட அம்மா யார்? புது ஸ்டூடியோ ஃபீலும் பயங்கரமாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது இந்த ஃபீல் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ உங்களுக்காக, அதுவும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டூடியோ? லைக் அது இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட நீங்களாக இருந்தால் சொல்லணும். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக அந்த சவுண்டு இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் லைவாக, பட் எனக்கு அது படத்தில் பார்க்குற மாதிரியான சவுண்டாக தான் இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டி கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணீங்க? அந்த குவாலிட்டி கொண்டு வரதுக்கு லைக் திஸ் வாஸ் created by அருணாச்சலம் சார், who is the owner of ரிலாக்ஸ் கேரவன். இந்த ரிலாக்ஸ் கேரவனில் அங்ககிட்ட ஒரு 10-12 கேரவன்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் டே கால் மீ பண்ணி, ஒரு மாமாவுடைய ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து அவர் கூட இருந்தார். ஸோ இதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லைக் வில் டூ அ ஸ்டூடியோ இந்த மாதிரி பண்ணலாம். சரி ஓகேன்னு வந்து பார்க்கும்போது கேரவன் ஃபுல்லாக பிரிஞ்சு தான் இருந்தது. என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நிறைய இது பண்ணி, பட் ஓகே பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று இருக்கும். பட் இப்போ இது பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி தான் அடுத்தவங்க பண்ணணும்னு நினைக்கணும். ஓகே, அடுத்தவங்களை பார்த்து நம்ம பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இதை டிவிஷனாக பிரித்து லைக் உள்ள ஒரு ஸ்டூடியோ வாய்ஸ் ரூம் தனியாக, இங்கே தனியாக நான் நடுவில் எடுத்து பண்ணியிருக்கோம். லைக் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதுவே ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் எங்கெங்கேயோ போய் பண்ணுறதுக்கு நம்ம அவங்க இருக்கிற இடத்துல போய் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், செலிபிரிட்டிஸ், லைக் ஐபிஎல் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது நம்ம வந்து அவங்கள ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு எடுக்கிறதுலாம் இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் அதில் என்ன பெட்ரு வரணும், ஷுட் பி லைவ். லைக் இப்போ நான் அதில் கோர்ட் பேசினது கேட்டிங்க, அதை நான் பேசி மிக்ஸ் பண்ணி அவுட் கேட்குற ஃபீல் இங்கே நான் பேசினாலே வந்துடும். என்ன விஷயம்னா, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் பார்த்து ஹையர் பண்ணது ரியல் இமேஜ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் கன்சர்ன். அதாவது மிகப்பெரிய இதுக்கெல்லாம் வந்து அவங்க தான் இங்கே நம்ம இந்தியாவோட ஏஷியாவுடைய டீலர்ஸ். ஓகே. ஸோ அவங்கக்கிட்ட பேசி மிஸ்டர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்
ஷெரோன் ரைட், ஷெரோன் அப்படின்ற பையன். அவர் வந்து கேரளாலேருந்து வந்து எல்லாத்தையும் பார்த்து இது நம்ம ஒன்று கேட்டு அவர் ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஈக்குவலைஸ்ட் பண்ணி ஓகே ஒரு நார்மலி ஒரு மைக் இப்போ நம்ம நியூமன் மைக் யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய ஸ்டுடியோஸில் தான் அதெல்லாம் இருக்கும். பிகாஸ் மைக் வாஸ் 1 lakh மோர் தென் 1.5 lakhs அப்படி இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் கொஞ்சம் 10 lakh அந்த மாதிரி போவோம். சவுண்ட் கார்டு வேறு ஒன்று அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் கார்டு போவோம். வை டோன்ட் வி கோ வித் த சேம் ஃபேமிலி? ஓகே, லைக் மைக்கு, ஸ்பீக்கரு, சவுண்ட் கார்டு அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம். இது மூணுமே ஒரே குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஜாயிண்ட் ஃபேமிலி வில் கிவ் யூ அ பெட்டர் ஃபீல்ல. நீங்கள் கேட்ட பெட்டர் ஃபீலுக்கு காரணம் வந்து அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி. இந்த கூட்டு குடும்பங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஸ்டூடியோவில் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்ல, ஒரு மைக், அதே கம்பெனி ஆஃப் பிராண்ட் ஆஃப் ஸ்பீக்கர், அதே பிராண்ட் ஆஃப் சவுண்ட் கார்டு அப்படிங்கும் போது அந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். அண்ட் இந்த ஐடியா வந்தது இப்போது ஒரு டப்பிங்கை முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே ஆர்டிஸ்ட் வில் ஃபீல் டயர்ட். பிகாஸ் ஸ்டூடியோ எங்கேயோ இருக்கும், வீடு எங்கேயோ இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட் எங்கேயோ இருக்கும், முடிச்சுட்டு வரணும். பட் இப்போல்லாம் ஆன்லைன் எடிட் வந்துருச்சு. நம்ம ஷூட் பண்ணும்போது எடிட் பண்ணி அடுத்த நாள் நேற்று என்ன ஷூட் பார்த்தோங்கிறத எடிட் பண்ணி அன்றைக்கே பார்க்குறதும் இருக்குது, அடுத்த நாள் பார்க்குறதும் இருக்குது. அந்த ரஃப் எடிட்லேயே டப்பிங் முடிச்சுட்டா ஆர்டிஸ்ட் வில் ஃபீல். ஏன்னா ஒரு ஷார்ட்டு முடிச்சுட்டா அடுத்த சீன் போகிறதுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 1 hour 1.5 hours பிரேக் இருக்கும். அந்த டைமில் இப்படி ஒரு செட்டப் அவங்க பக்கத்தில் நிற்குதுங்கும் போது இந்த டப்பிங்காக ஒரு 20 நாள் வேண்டாம், நம்ம ஓகே ஸ்பாட்டில் முடிக்கலாம், இதுக்காக நம்ம இது பண்ண வேணாம், தேவையான ஸ்பாட் எடிட்டிங்கிறது வந்தது. ஸோ இப்போ அது ஸ்பாட் டப்பாக உருவாக்கியிருக்கோம். எஸ், சூப்பர். நான் இப்போ வந்து மைக்கு 1 lakh இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஓவராலாக இதுக்கு எவ்வளோ நான் காஸ்ட் ஆச்சு இந்த ஸ்டூடியோ மைக் பண்ணுறதுக்கு, ரெடி பண்ணுறதுக்கு? இட் வாஸ் மோர் தேன் லைக் அரவுண்ட் எல்லாமே இந்த செட்டப்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 40-45. எவ்வளோ நாளாக அதை பிளான் பண்ணியிருக்கீங்க? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னுவாங்களே, இது கரெக்டாக 110 நாள் ஆச்சு. இட்ஸ் லைக் அஃப்கோர்ஸ் அக்வாஸ்டிக் முடிச்சது சம் டேஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸுக்கு வி வெயிட்டட். ஓகே, அந்த வெயிட்டிங் பீரியடை வந்து ரொம்ப பொறுமையாக சோதிக்கும். ஒரு 30-40 நாள் எல்லாம் முடிஞ்சுது. மீதி 60 நாள் எக்யூப்மெண்ட்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டிய ஒரு 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 சுச்சுவேஷனில் இல்லை, வேணாம் இதுக்கு பதிலாக அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தோம். பட் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிக்காக அந்த கூட்டு குடும்பத்துக்காக வெயிட் பண்ணி பட் அதுக்கான ரிசல்ட் வந்து 1000 மடங்கு எங்களுக்கு பெட்டராக வந்து.